வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்பயுமே இன்னைய விட நாளைக்கு அவர் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு தான் அவர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துடைய விருப்பம், அவருடைய சித்தம், அவருடைய கிரியை என்னன்னா, அவரை அண்டி வந்த பிள்ளைங்க இன்னைய விட நாளைக்கு முன்னிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமை ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றது தான் தேவனுடைய திட்டம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில முன்னிலைமையை விட பின்னிலைமை எப்படி இருக்கு? எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. இன்னையில இருந்து நேத்து வரைக்கும் முன்னிலைமை, இப்ப இந்த சாயந்தரத்துல இருந்து என்ன நிலைமை? பின்னிலைமை. இப்ப இந்த மாலை 7:10 அப்புறம் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. அந்த மாதிரியான ஒரு நேற்றைய தினத்துல நைட்டு பார்த்தீங்கன்னா 75 நிமிஷம் வாலிபர் ஆராதனை நடந்துச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்க? கைகளை உயர்த்தும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த விதைக்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். டானி சொன்னான், விதைக்கிறது எப்படி விதைக்கிறது? ஒரு தர்பூசணி விதையை கொண்டு போய் விதைக்கும் போது விதைக்கிறேன் என்ன வருதோ பார்ப்போம், அப்படி இல்லை. விதைக்கும் போதே அவனுடைய மனசுல நான் எதை அறுக்க போறேன்ற ஒரு நிச்சயத்தோட விதைக்கிறான். நான் விதையை விதைக்கிறேன், என்ன வரப்போகுது எனக்கு? அதனுடைய பலனை முழுசா நம்பி விதைக்கிறேன். அதே போல ஆண்டவரிடத்துல வந்திருக்கோம். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். மனுஷன் நம்மளை அழைக்கல, இயேசு நம்மளை அழைச்சிருக்கிறாரு. நாம வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற இடம் ஏதோ ஒரு கட்டடம் அல்ல, அவருடைய பாதத்தில் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். அவர் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிற எனக்கு நிறைவான பலன் உண்டு. அல்லேலூயா. என் முன்னிலைமையை பார்க்கிலும் என் பின்னிலைமை பெஸ்டா இருக்கும். அல்லேலூயா. இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, சூழ்நிலை இப்படி இருக்கு, எங்க அப்பா அப்படி இருக்காரு, எங்க அம்மா அப்படி இருக்காங்க, என் மனைவி இப்படி இருக்கு, என் கணவர் சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை. எது சரி இல்லாமல் போனாலும் இயேசு சூப்பரா இருக்கிறார். இயேசு சரியில்லைன்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. முன்னாடிலாம் அவருக்கு நல்லா காது கேட்டுச்சுங்க, இப்பதான் சரியாவே கேட்க மாட்டேங்குதுங்க. முன்னாடிலாம் கேட்டவுடனே பதில் கொடுத்தாருங்க, இப்போ வந்து பதில கொடுக்க மாட்டாருங்க, அப்படிலாம் சொல்ல முடியாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். பிரச்சனை எங்க இருக்குன்னா நம்ம கிட்ட தான் இருக்கு. முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும்னு காலையில பார்த்தோம். காலையில என்ன செஞ்சோம்? நிறைய காரியங்களை பார்த்தோம். முதலாவது என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆண்டவரை குறை சொல்ல கூடாது, முறுமுறுக்க கூடாது அப்படின்னு பார்த்தோம். ஆண்டவரை குறை சொல்றதுன்னா டைரக்டா போய் இயேசுவே நீங்க கெட்டவர்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இயேசு கொடுத்த மனைவி கெட்டவங்க, இயேசு கொடுத்த கணவர் கெட்டவர், இயேசு கொடுத்த பிள்ளைங்க கெட்டவங்க, அப்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த ஈவுகளை குறித்து நாம முறுமுறுத்தோம்னா அது கர்த்தரை முறுமுறுக்கிறோன்னு அர்த்தம். அதற்கு பிறகு ஒரு சிலர் அம்மா அப்பாவை முறுமுறுப்பாங்க, ஒரு சிலர் அண்ணன் தம்பியை முறுமுறுப்பாங்க. அந்த முறுமுறுப்புகளை எல்லாம் ஒரு மூட்டை கட்டி தூக்கி வச்சிடலாம். எல்லா குடும்பத்திலையும் முறுமுறுப்பு இல்லாமல் எந்த குடும்பமும் இருக்காது, எந்த குடும்பமும் இருக்காது. ஒரு 2 சகோதரர்களை கூப்பிட்டு, இந்த சகோதரனை பற்றி அவங்கள்ட்ட கேளுங்களேன், கூட பிறந்தா நான் சொல்கிறேன், அண்ணன் தம்பியை சொல்கிறேன். இவங்க மேலே அவங்களுக்கு 1000 குறை இருக்கும், அவங்க மேலே இவங்களுக்கு 1000 குறை இருக்கும். அதை தூக்கி சுமந்துக்கிட்டே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. மூடனுடைய நெஞ்சில் கோபம் குடிகொள்ளும். கோபம் வந்துட்டு போகிறது பிரச்சனை இல்லை, குடியிருக்க கூடாது. கோபத்தை குடி வச்சிட்டீங்க அப்படின்னா அப்போ நாம் யார் அப்படின்னு பைபிள் சொல்லுதுன்னா மூடன் அப்படின்னு சொல்லுது. முறுமுறுப்பு இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம், நம்ம குடும்பத்துக்கு நாம் யாராக இருக்கணுமா? ஆசாரியனாய் இருக்கணும்னு பார்த்தோம். கசப்பு வெறுப்பு இருக்க கூடாதுன்னு பார்த்தோம். யோபுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்தப்ப அந்த கஷ்டத்தின் போது யோபுவை ரொம்ப மனசை சங்கடப்படுத்தினாங்கல்ல, அவங்களெல்லாம் யோபு மன்னிச்சதுனால தான் அவர் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? முன்னிலைமை பார்க்கணும், பின்னிலைமை ஆசீர்வாதம். 3 காரியத்தை இன்னைக்கு காலையில் பார்த்தோம். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு வந்து கூட நிற்காதவங்க,
நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தில் நம்மளை பரியாசம் பண்ணவங்க, கிண்டல் பண்ணவங்க, கேலி பண்ணவங்க, நம்ம கஷ்டப்படும் போது நீ பாவம் செஞ்சதுனால தான் இந்த கஷ்டம்னு சொல்லி நம்மளை குற்றப்படுத்தினவங்க, இவங்களை மன்னிச்சாரு யோபு. அதனால தான் அவருடைய முன் வாழ்க்கையை காட்டில பின்னாடி அவர் எப்படி இருந்தார்? ரொம்ப சூப்பராக இருந்தார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு தன் குடும்பத்திற்கு தான் என்னவா இருந்தார்? ஆசாரியனா இருந்தார். உங்க குடும்பத்துக்கு நீங்க ஆசாரியனா இருக்கிறீங்களா? உங்க குடும்பத்துக்காக நீங்க தேவ சமூகத்துல திறப்புல நிக்கிறீங்களா? பெரியவங்க தான் நிக்கணும்னு கிடையாது, பிள்ளைங்க நிக்கலாம், வாலிபர்கள் நிக்கலாம், வாலிப பிள்ளைங்க நிக்கலாம் தேவ சமூகத்துல. நான்லாம் வாலிப பிள்ளையா இருக்கும்போது என்னைய ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டப்ப அம்மா எந்திரிச்சு பைபிளை படி, எந்திரிச்சு பைபிளை படி, ஜெபம் பண்ணுங்களா? யாரும் ஜெபம் பண்ணா திட்டு தான் விழுவோம். எங்கள் அப்பா சொல்லுவார், இந்த பேர் பரீட்சைக்கு படிக்குதுன்னு. காலையில் உட்காந்து பைபிள் படித்தா என்ன சொல்லுவார்? பரீட்சைக்கு படிக்குது பாருன்னு. எங்கள் அம்மா சுத்தம் பயங்கரமாக திட்டுவாங்க. போனால் சர்ச்சுக்கு போனால் ப்ரேயர் பண்ணால் பைபிள் படித்தாலாம் எங்கள் அம்மாவுக்கும் பிடிக்காது. சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோடனே திட்டு விழுவோம், பேரை கெடுக்குது அப்படின்னு. அப்படி யாருடைய உந்துதலும் இல்லாமல் கர்த்தர் நம்ம அழைத்ததுனால இந்த வசனத்தை வச்சு இன்னைக்கு ஆண்டவர் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறாருன்னா அதே பைபிள் தான் உங்க கையிலேயே இருக்கு, அதே இயேசு தான் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. வைராக்கியம் எப்படி இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும். அல்லேலூயா. சரி, இந்த 3 காரியங்களை காலையில் பார்த்தோம். இப்ப இந்த மாலை வேளையில ஒரு காரியத்தை பார்க்க போறோம். முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் இருக்கணும். ஒரு காரியம் இருக்கணும். என்ன தெரியுங்களா? பரிசுத்தம் இருக்கணும். அல்லேலூயா. என்ன இருக்கணும்? பரிசுத்தம். பரிசுத்தமானது நித்திய நாளாக அவர் ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. ஆலயத்தினுடைய அலங்காரம் எது தெரியுங்களா? பரிசுத்தம். ஆலயம் எது? நாம தான் ஆலயம். யார் ஆலயம்? நான் தான் ஆலயம் சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் தான் ஆலயம். அப்ப நீங்க தான் ஆலயம்னா உங்களுக்கு அலங்காரம் எது? வெளிப்புறமா அலங்காரங்கள் இருக்கலாம். வெளிப்புறமா தலை சீட்டு வரலாம், நல்லா கிளிப்பு ஸ்லைடெல்லாம் குத்திக்கலாம், ஆம்பளை பிள்ளைங்க அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம். அது நித்திய அலங்காரம் இல்லை. அந்த அலங்காரம் கலைஞ்சிடும். பரிசுத்தம்ன்றது தான் அலங்காரம். எது அலங்காரம்? பரிசுத்தம் என்பது தான் அலங்காரம். சரி, பரிசுத்தம் என்றால் என்ன? பரிசுத்தம் என்றால் என்ன? இதை மட்டும் நீங்க பார்த்துட்டு நம்ம ப்ரேயர் பண்ண போறோம். அல்லேலூயா. பரிசுத்தம் என்றால் என்ன? ஒரு குடிப்பழக்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன்ட்ட கூப்பிட்டு பரிசுத்தம்னா என்னப்பா அப்படின்னா அவர் சொல்லுவாரு, குடிக்கணும்ன்ற எண்ணம் வரும்போது அதை கட்டுப்படுத்தி இருக்கிறதாங்க பரிசுத்தம் அப்படின்னு. குடிக்கவே மாட்டார் அவருக்கு நீங்க ₹1 கோடி கொடுத்தாலும் என்ன செய்ய மாட்டாரு? குடிக்க மாட்டார். ஆனா கெட்ட வார்த்தை பேசுவாரு, சினிமா பார்ப்பாரு, எல்லாம் செய்வாரு. அவரை பொறுத்த வரைக்கும் பரிசுத்தம்னா எது? குடிக்கக்கூடாது. சினிமா நடிகராக இருந்து ஒருத்தர் ரசிக்கப்பட்டிருப்பாரு. அவர்கிட்ட போய் கேளுங்களேன், பரிசுத்தம்னா என்னங்கன்னு. சினிமா பக்கமே போகாமல் இருக்கிறதாங்க பரிசுத்தம் அப்படின்பாரு. ஆனால் அவர் சினிமா பார்க்க மாட்டார். ஆனால் அவர் என்ன செய்வார்? வேறு காரியங்கள் செஞ்சுட்டு இருப்பார். வட்டிக்கு விட்டு சகை மாதிரி பொருளாதார குற்றத்தில் ஈடுபட்டு ரட்சிக்கப்பட்டவரை கேட்டால் பரிசுத்தம்னா என்னங்க அப்படின்னா, பண ஆசை இல்லாமல் இருக்கணுங்க, அதாங்க பரிசுத்தம். பண ஆசை இல்லாமல் இருக்கணுங்க, வட்டிக்கு விடக்கூடாதுங்க, அதாங்க பரிசுத்தம் அப்படின்னாரு. ஆனால் அவர்கிட்ட வேற காரியங்கள் இருக்கும். அப்போ பரிசுத்தம்னா என்ன? ஒவ்வொருத்தரும் ஒரு தராசு வச்சிருக்கோம். ஒவ்வொருத்தர் தராசுலையும் பரிசுத்தம்னா ஒவ்வொரு தராசும் ஒன்று காமிக்கும். பயங்கர சண்டைக்காரங்களும் ரவுடியாக இருக்கிறவங்க ரசிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் பரிசுத்தம்னா என்ன அப்படின்னா அன்பு, சமாதானம், எல்லாரையும் நேசிக்கிறதுமா. ஆனால் மற்ற ஒரு சில குற்ற செயல்கள் அவங்ககிட்ட இருக்கு. அப்போ பரிசுத்தம்னா என்ன? பரிசுத்தம்னா என்ன? அல்லேலூயா. நான் பரிசுத்தர். அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, நான் இப்போ நீங்கள் இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
சிஸ்டர் பரிசுத்தமாக இருக்காங்க, சிஸ்டரை மாதிரி நானும் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா நான் 4 விஷயத்தில் பரிசுத்தமாக இருக்கேன், இன்னும் 2 விஷயத்தில் நான் எப்படி இருப்பேன்? சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி என்னை நானே இன்னைக்கு இந்த காரியத்தில் சரி பண்ணி எல்லாருக்கும் உள்ளதுங்க. யாருமே பூரண பரிசுத்தம் இல்லை. நான் பரிசுத்தன்னு சொல்றதுக்கு ஒருத்தருக்கு தகுதி இருக்குன்னா அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, நீங்களும் என்னை போலவே பரிசுத்தமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? அப்ப பரிசுத்தம்னா என்னன்னா இயேசு போல வாழ்வதற்கு பெயர் பரிசுத்தம். பரிசுத்தம்னா என்ன? இயேசுவை போல வாழ்வதற்கு பெயர் பரிசுத்தம். பரிசுத்தம்னா என்ன? இயேசுவை போல வாழ்வதற்கு பெயர். இப்ப இந்த யோபு அப்படிதான் வாழ்ந்தார். முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை யோபுவுக்கு ஆசீர்வாதமா இருந்ததற்கு காரணம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோபு 1 அதிகாரம் 1 வசனம், அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. நீங்க ஒருத்தரை பார்த்து இந்த சபையிலே உங்களை மாதிரி யாரும் இல்லைங்க, அவ்வளோ நல்லவருங்க நீங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. இல்லை இந்த ஊருக்குள்ளேயே உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்கன்னா பரவாயில்ல. எங்க பூமியிலையா? எங்க உலகத்துல, முழு உலகத்திலேயே கிட்டத்தட்ட 820 கோடி மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அந்த 820 கோடி மக்கள் தொகையில ஒன்ன மாதிரி யாருமே இல்லைன்னு இயேசு நம்மளை பார்த்து சொல்லணும். சொல்ல முடியும். ஏன் தெரியுமா? யோபுவை பார்த்து சொன்ன. அது யோபு கிட்ட சொல்லல. யார்கிட்ட சொல்றாரு? சாத்தான் கிட்ட கர்த்தர் நம்மளை குறிச்சு சொல்லணும். அல்லேலூயா. அதற்கு பெயர் தான் பரிசுத்தம். அதனாலதான் அந்த யோபுவோடைய வாழ்க்கை முன்னிலைமையை பார்க்கிறோம், பின்னிலைமை ஆசீர்வாதம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் முன்னாடி நல்லா இருந்தேங்க, முன்னாடி இப்படி இருந்தேங்க, முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் இருந்துச்சுங்க, அப்போல்லாம் நல்லா கையில் காசு இருந்துச்சுங்க, அப்போல்லாம் உடம்பு நல்ல ஸ்ட்ரென்த் இருந்துச்சுங்க, அப்போல்லாம் நிறைய வேலை செய்ய முடிஞ்சுங்க, அப்போல்லாம் செய்ய முடியலங்க, அப்போல்லாம் அப்படி இருந்துச்சுங்க, இப்போல்லாம் அப்படி இருந்துச்சுங்க. இயேசுவை தெய்வமாக கொண்ட ஜனத்தினுடைய வாயிலிருந்து எப்படி தெரியுமா வரும்? முன்னாடியோட இப்போதாங்க நான் நல்லா இருக்கேன். அப்படி நம்ம வாயிலிருந்து வந்துச்சுன்னா நம்ம கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கோன்னு அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 7:10. நீ இதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல. ஒரு சிலர் சொல்லுவாங்க, அந்த காலம் மாதிரிலாம் இப்ப இல்லைங்க, முதல்ல எந்திச்சு வெளியே போன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி யாராவது உங்கள்கிட்ட அந்த காலத்துலலாம் சபையெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமாங்க, அந்த காலத்துலலாம் பயரா இருந்துச்சுன்னா, இயேசுவின் நாமத்துக்கு பொல்லாத பிசாசை வெளியே போ. வேதம் சொல்லுகிறது, இந்நாட்களை விட முன்னாட்கள் நன்றாக இருந்தது என்று என்ன செய்யாத சொல்லாத. அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு சபைகள் பக்தி விருத்தி அடைந்து கொண்டு இருக்கிறது. நீங்க சொல்லலாம், இல்லைங்க இப்பதாங்க பாவம் மலிஞ்சு போயிருக்குது, இப்பதாங்க ஊழியக்காரங்க பாவம் செய்யறாங்க, இப்பதாங்க விசுவாசிங்க பாவம் செய்யறாங்க, விசுவாசிகளுக்குள்ள அந்த ஆவி செய்து இந்த எல்லா ஆவியும் அப்பல இருந்து இருக்குது. எப்பல இருந்து இருக்குது? எனக்கு அனனியாவும் சப்பீராலும் கீழே விழுந்து செத்தாங்களா, அன்னைக்கே பொருளாசை இருந்துச்சு. பவுல் சொல்றாரு, தகப்பனுடைய மனைவியோடு, வசனம் சொல்லுது, நீ உன் தகப்பனுடைய மனைவியோடு நீ விபச்சாரம் பண்ற, அஞ்ஞானி கிட்ட கூட இல்லாத விபச்சாரம்ன்ற அப்பயே இருந்துச்சு. எப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அப்பாவுக்கு 2 பொண்டாட்டினா 2வது பொண்டாட்டினா மகன் என்ன செய்யலாம்? அப்படியெல்லாம் அசுத்தம் அப்பயே இருந்துச்சு. சும்மா அப்ப எல்லாம் அப்படி இருந்துச்சுங்க, இப்பதாங்க பாவம் பெருகி போச்சு, அப்படிலாம் இல்லை. அப்பயே இருந்துச்சு, இப்பயே இருக்குது. அப்ப யூடியூப் இல்லை, இப்ப யூடியூப் இருக்கு. அப்ப ஃபேஸ்புக் இல்லை, இப்ப ஃபேஸ்புக் இருக்கு. அப்ப இன்ஸ்டாகிராம்ல இப்ப டக்கு 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 டக்குன்னு தெரியுது. அப்ப என்ன செய்யாது? தெரியாது. இவ்வளவுதான். அப்பைய விட இப்ப பாவம் எல்லாம் மலிஞ்சு போல, அப்பைய விட இப்ப சபையினுடைய தரம் குறைஞ்சு போகல. ஆண்டவர் சொல்றாரு, முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கிற தேவன் திருச்சபையினுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வதிப்பார். இந்த ஜூன் மாசம் இருந்ததை விட ஜூலை மாசம் பரிசுத்த
செய்வார்? ஆசீர்வதிப்பார். முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்படும். அதுக்கு நாம என்ன செய்யணும்னா பரிசுத்தத்தை நாம இன்னும் அதிகமாய் நாடணும். பேய் வந்து கேட்டுச்சுன்னா நம்மளை பத்தி பிசாசு போய் ஆண்டவர்கிட்ட கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னமோ நீங்க வந்து செபின்றீங்களே, அந்த பிள்ளைய ஆசீர்வதிக்கிறீங்களே, அது ஒழுங்கா இருக்குதா அப்படின்னு கேட்டா ஆண்டவர் சொல்லணும், அந்த பிள்ளைய மாதிரி பூமியில ஒருத்தர் இல்லை, நீ போடான்னு சொல்லணும். ஆண்டவர் வெக்கப்படக்கூடாது. ஆண்டவர் வெக்கப்படக்கூடாது. பேய் போய் ஆண்டவர்கிட்ட போய் பிரியான்றீங்களே, ரொம்ப தான் ஆசீர்வதிக்கிறீங்களே, அதை பத்தி தெரியுமா, அது என்னென்ன பண்ணுது தெரியுமா அப்படின்றப்ப அது ஒன்றும் பண்ணல, அது அது யார் பிள்ளை? என் பிள்ளை அப்படின்னு அவர் சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கணும். நம்ம ஒரு நாளைக்கு 12 பொய், ஒரு நாளைக்கு எத்தனை பொய்? 12 பொய். அம்மாட்ட ஒரு பொய், அப்பாட்ட ஒரு பொய், வேலை செய்கிற ஒரு இடத்துல ஒரு பொய், ஸ்கூலில் ஒரு பொய், காலேஜில் ஒரு பொய், சர்ச்சில் ஒரு பொய், பொய் பேசிக்கிட்டு, கீழ்ப்படியாமல் இருந்துக்கிட்டு, எதிர்த்து பேசிக்கிட்டு, ஆண்டவரை முறுமுறுத்துக்கிட்டு, அப்படியெல்லாம் இருந்தால் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை பரிதாபமாக இருக்கும். இயேசு என்னங்க நம்மளை சொல்றாரு, நீ அதை பண்ணு இதை பண்ணு. எலியாவின் நாட்கள்ல கத்தியை எடுத்து உடம்பை கிழிச்சுக்கிட்டு ரத்தத்தை சிந்த விட்டு கடவுளை தேடினாங்க. அந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்மள அப்ப இன்னைக்கு அப்படியெல்லாம் ஒண்ணுமே செய்ய சொல்ல, என்ன மாதிரி இருந்த நான் பரிசுத்தர், என்ன போல நீ. இயேசுவை போல வாழ்றது கஷ்டமா? ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன் தெரியுமா? உள்ளுக்குள்ள இயேசு இருந்தா இயேசுவை போல நம்ம வாழலாம். உள்ளுக்குள்ள இயேசு இருந்தா இயேசுவை போல வாழலாம். உள்ளுக்குள்ள பிசாசு இருந்தா இயேசு மாதிரி வாழ முடியாது. நீர் எனக்கு தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவாங்க. நம்மளை சுத்தி யார் இருப்பாவா? நீதிமான்கள். நம்மளை சுத்தி யார் இருப்பா? ரீகாலமா அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள். நம்மளை சுத்தி யார் இருப்பாங்க? இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. நம்மளை சுத்தி யார் இருப்பா? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இருப்பார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல யார் இருக்கா? ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை அப்படின்னா தேவனுடைய தயவுல இருந்து நீங்க விலகிட்டீங்கன்னு அர்த்தம். தயவு வேணுங்க, இயேசுவோட தயவு வேணும். மனுஷரை பார்த்து சொல்லுவோம், உன் தயவு இல்லாம நான் வாழ்ந்துறேன்னு சொல்லலாம். இயேசுநாதர்கிட்ட சொல்ல முடியாது, உங்க தயவு இல்லாம என்னால வாழ முடியும். நம்மளை சுத்தி யார் இருக்கா? நம்மளை சுத்தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யார் இருக்கா? செகண்ட் ரவுண்ட்ல யார் இருக்கா? தேர்ட் ரவுண்ட்ல யார் இருக்கா? ரட்சிக்கப்பட்டவங்க இல்லையா? உலகத்தா இருக்கானா? பாவி இருக்கானா? ஊர் சுத்துறவன் இருக்கானா? உடனே என்ன செஞ்சணும்? விழுந்துட்டு அஜிஜோ விழுந்துட்டோம், எந்திரிச்சிடணும் அப்படின்னு எந்திரிச்சிடணும். பரிசுத்தம் என்பது இயேசு தான் பரிசுத்தம். இயேசு தான் பரிசுத்தம். நாம செஞ்சா, நம்ம ஒரு விஷயம் செய்யறோம்னா இது இயேசு செய்வாரு. அதை யோசிச்சு பாருங்க. செய்வாருன்னு தோணுச்சுன்னா செய்யுங்க. ஐயோ ஏசப்பா செய்ய மாட்டாரு, ஏசப்பாக்கு இது பிடிக்காது அப்படின்னா செய்யாது. இவ்வளவுதான் பரிசுத்தம். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். நீங்களே தேவனுடைய ஆலயம். இன்னைக்கு காலையில பார்த்தோம், தங்கம் எப்படி தகரமா ஆகுது. தங்கம் எப்படி தகரமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். முறுமுறுக்கும் போது கர்த்தர் கொடுத்த நன்மைகள்லாம் என்னவாயிடும்? ஒன்றும் இல்லாமல் போயிடும். முறுமுறுப்பு என்ன செய்யக்கூடாது? இயேசுநாதர் எங்கேயாவது முறுமுறுத்திருக்காரா பைபிளில்? சொல்லுங்க பார்ப்போம். எங்கேயாவது ஒரு இடத்துல இவ்வளவு சொல்லி கேட்க மாட்டீங்களா? ஏண்டா இந்த பூமிக்கு வந்தேன், ஏண்டா மனுஷனா வந்தேன், எதுக்கு தாண்டா சிலுவையில் அடிக்கப்படுறது அப்படின்னு இயேசு எங்கேயாவது முறுமுறுத்தாரா? இயேசு எங்கேயாவது யாரையாவது கிண்டல் பண்ணாரா, கேலி பண்ணாரா? பைபிளில் ஒரு வசனம் இருக்கும், உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு கட்டுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. மற்றவங்களை கேலி பண்ணும்போது, கிண்டல் பண்ணும்போது, பரியாசம் பண்ணும்போது அந்த கட்டு ஸ்ட்ராங் ஆகும்.
எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் வந்தாலும் விடுதலை கிடைக்காது. என்னன்னா அடுத்தவங்களை கேலி பண்ணக்கூடாது. என்ன வரந்தாலும் இயேசு இந்த இடத்துல இருந்தால் கேலி பண்ணுவாரா? இயேசு எங்கேயாவது யாரையாவது கேலி பண்ணதா பைபிளில் இருக்கா? கிண்டல் பண்ணதா இருக்கா? தோமாவை கிண்டல் பண்ணாரா? ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தோமாவை பார்த்து நம்மளா இருந்தால் தோமா நம்ம செட்டில் இருந்தாருன்னா என்ன செய்வோம்? நம்ம கூட்டத்துக்குள்ளே தோமா இருக்காருன்னு வச்சுக்குவோம். நம்ம சர்ச்சுக்குள்ளே தான் இருக்காரு தோமா. நம்ம என்ன செய்வோம்? தோமா வரும்போதே எங்கே போகிற வரான் அப்படின்னு சொல்லுவோம்ல. தோமாவை எத்தனை பரியாச பேச்சு பேசுவோம். தோமா வராண்டா, கையை காட்டு எல்லாரும் கையை காட்டுன்னுவோம். கையை போடணுவோம். கண்ணு தெரியலன்னுவோம். கண்ணாடியை போடணுவோம். பரியாசம் பண்ண 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 பிரச்சனை ஸ்ட்ராங் ஆகிட்டு. உபவாசம் அப்படின்றது என்ன தெரியுமா? நான் பரியாசம் பண்ண மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. அதுக்கு பேர் உபவாசம். நான் யாரையும் கேலி பண்ண மாட்டேன், கிண்டல் பண்ண மாட்டேன், நக்கல் பண்ண மாட்டேன், நையாண்டி பண்ண மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் எடுங்க. அதுக்கு பேர் உபவாசம். ஒரு நாளைக்கு 2-2.5 மணி நேரம் ஜபம் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும். அதுக்கு பேர் கர்த்தரோட நடக்கிறது. செல்போனை என்ன செய்யணும்? அட்லீஸ்ட் ஒரு 2.5 மணி நேரமாவது என்ன பண்ணணும்? அப்படியே அதையே பார்த்துக்கிட்டு புடுங்கி தூக்கி போட்டு உடைக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் வேணும்? பெற்றோருக்கு வேணும். அல்லேலூயா. பரிசுத்தம்னா என்னன்னு சொல்லிட்டேன். இயேசு செய்வாரான்னு பாருங்க. இயேசு இதை செய்ய மாட்டாரு அப்படின்னா வேலைக்கு லேட்டாக போவீங்க. ஏன் லேட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு பெரிய பொய்யை சொல்வீங்க. அப்போ அந்த இடத்துல இயேசு சொல்லுவாங்க. இயேசு சொல்ல மாட்டார்ல. அப்போ நான் உண்மையை சொல்கிறேன். உண்மையை சொன்னால் என்ன கிடைக்கும்? திட்டு கிடைக்கும். திட்டு வாங்கிக்கிறேன். இயேசுக்காக திட்டு வாங்குறேன். அதுதாங்க ஊழியம். எது ஊழியம்? இயேசுக்காக திட்டு வாங்குறது, இயேசுக்காக அடி வாங்குறது, இயேசுக்காக நம்மளை ஒதுக்கி வைக்கிறது. எத்தனை பேர் பாவத்தை மூடி இருக்கோம். இன்னைக்கு நீங்க கத்துக்கோங்க. பரிசுத்தம் என்பது மற்றவர்களுடைய பாவத்தை நாம் மூடுவது. இயேசு நம்முடைய பாவத்தை எங்க போட்டார் தெரியுங்களா? எடுத்தவங்க வாசிங்க. மீகா 7வது அதிகாரம் 19வது வசனம். நம்முடைய பாவங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து எங்க போட்டாரா? நம்ம பாவத்தை எங்க போட்டாரு? சமுத்திரத்தின் ஆழத்துல. ஏங்க அங்க போட்டாரு? எங்க போடுறதுக்கு ஏசுநாதருக்கு இடம் இல்லையா? வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அப்பேற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் கண்ணுக்கு முன்னாடி நம்ம பாவம் ஒண்ணு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. நான் செஞ்ச பாவம் ஒண்ணு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நான் திருடனேன்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நான் பொய் சொன்னேன்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நான் கொலை செய்தேன்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நான் கொள்ளையடிச்சேன்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நான் தப்பான காரியங்களை, அசுத்தமான காரியங்களை செஞ்சேன்றது இயேசு கிறிஸ்து கண்டுபிடிச்சிட்டார். தெரிஞ்சிருச்சு. என்கிட்ட வந்து கேட்கிறாரு, ஏன் இப்படி பாவம் செஞ்ச? இனி பாவம் செய்யாத அப்படின்னு சொல்றாரு. சரிங்க ஆண்டவரே, நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறேன். திரும்பவும் நான் செய்கிறேன். எப்படியாவது நான் சரி பண்ணணும், என்னை சரி பண்ணணுன்றத ஒரு சூழ்நிலை அவரே என்ன செய்கிறாரு? உருவாக்கிறார். என்னுடைய பாவத்தை என்னை விட்டு வாங்கிடுறாரு. வாங்கி இதை எங்கே வைக்கிறதுன்னு அவருக்கு தெரியல. எங்கே வைக்கலாம்? மலை மேலே வச்சோம்னா அடிக்கடி நம்ம கண்ணு அதை என்ன செய்யும்? பார்க்கும். அப்படின்னு பார்த்தாரு. ஒரு பள்ளத்தை தோண்டி புதைச்சிடலாமா அப்படின்னா அங்கே வச்சாலும் நான் எப்படி பார்த்துருவேன்னு கடல்ல ஆழத்துல கொண்டுட்டு போய் நான் செஞ்ச பாவத்தை போட்டுட்டாரு. ஏன் தெரியுமா? நானே நினைச்சா கூட என் பிள்ளை செஞ்ச பாவத்தை இனிமேல் நான் பார்க்கக்கூடாது. பார்த்தா என் பிள்ளை மேல எனக்கு கோபம் வந்துடும் அப்படின்னு சமுத்திரத்தின் ஆழத்தில். எத்தனை பேருடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் நாம் போட்டு இருக்கிறோம். இது கர்த்தர் என்னோடு பேசின ஒரு வார்த்தை. இதையெல்லாம் தான் ஆண்டவர் பேசினார். 11 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தொடர்ந்து ஆண்டவர் பேசினார். தொடர்ந்து கர்த்தர் பேசினார். எத்தனை பேருடைய பாவத்தை நீ சமுத்திரத்துக்கு உள்ள போட்ட? எத்தனை பேருடைய பாவத்தை நீ கையிலே வச்சுட்டு இருக்கிற? கையிலே
வச்சுருக்கேன். டிராவிடா அங்கே பாருங்க, டிராவிட் செஞ்சது என்னன்னு தெரியுமா பிரியா? அங்கே பாரு டிராவிட் இதை செஞ்சுட்டான். பிரியா செஞ்சது என்னன்னு தெரியுமா வர்ஷினி? இங்கே பாரு பிரியா அப்படி செஞ்சிருச்சு. வர்ஷினி செஞ்சது என்னன்னு தெரியுமா லீ மாஸ்டர்? இங்கே பாருங்க வர்ஷினி இப்படி செஞ்சிருச்சு. லீ மாஸ்டர் என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா ரெபேக்கா? இங்கே பாருங்க, எத்தனை பேருடைய பாவத்தை நம்ம கை மேலே வச்சுட்டு இருக்கோம்? எத்தனை பேருடைய பாவத்தை நம்ம கண்ணுக்கு முன்னாடி வச்சுட்டு இருக்கோம்? எத்தனை பேருடைய பாவத்தை நம்ம நாக்கில் நுனியில் வச்சுட்டு இருக்கோம்? தயவு செஞ்சு பாவம் செஞ்சவங்க, அக்கிரமம் செஞ்சவங்க, அசுத்தம் செஞ்சவங்க, அவங்கள பற்றி பேசி பேசி நம்ம பின்னெலுமையை நாம் வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது. அல்லேலூயா. இயேசுநாதர் எங்கேயுமே நீங்கள் படித்து பாருங்கள், 4 சுவிசேஷத்தை மறுபடியும் படிங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஆண்டவர் மறுபடியும் ஒரு சிலர் செய்த தவறுகளை சுட்டி காட்டி குத்தி காட்டி அவங்கள கஷ்டப்படுத்தினாரான்னு பாருங்க. எங்கேயுமே சிவேர் என்று இருந்தாலும் பாவம் எப்படி இருக்கா? சவன் இருந்தாலும் அப்படியே வெள்ளையா உன்னை மாத்திரன்றது. எப்படி மாத்திரானா? உறைந்த மலையை போல. அப்படிப்பட்ட ஆண்டவரை தாங்க நான் அவங்க தொழுது கொள்றோம். நீ சரியில்லை, நீ அப்படி, நீ இப்படி, நீ நல்லா இருக்க மாட்ட, நீ நரகத்துக்கு போயிடுவ, இப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மளை சொல்ல மாட்டாரு. ஆண்டவர் சொல்லுவாரு, வழக்காடுவோம்மா, நீ என்ன செஞ்சிருந்தாலும் பரவாயில்லவா, உன்னை நான் மன்னிச்சிடுறேன். நீ செஞ்ச பாவத்தெல்லாம் சமுத்திரத்துக்குள்ளே போட்டுரு. நீ பண்ணதெல்லாம் நான் திரும்ப திரும்ப தோண்டி எடுத்து உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன், கஷ்டப்படுத்த மாட்டேன். நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், நம்ம பிள்ளையாகவே இருக்கட்டும், ஒரு பெரிய தப்பு செஞ்சிச்சுன்னா அடிக்கடி அதை சொல்லுவோமா இல்லையா? கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். நம்ம கணவர் செஞ்சால் சொல்லுவோம், மனைவி செஞ்சால் சொல்லுவோம். ஆனால் இயேசு சொல்கிறார், சமுத்திரத்துக்கு ஆழத்துக்கு போட்டேன். பரிசுத்தம்ன்றது இயேசுவை போல. எத்தனை பேர் பாவங்களை சமுத்திரத்துக்கு இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. உங்கள் பின்னிலைமை யோபுவுடைய வாழ்க்கையை விட நீங்கள் நல்லா வருவீங்க, நல்லா ஆசீர்வதிக்கப்படுவீங்க. யோபுவின் பிள்ளைகளை போல இந்த பூமியில் ஒரு பிள்ளை இல்லையா? அந்த வசனம்னா நான் எனக்குன்னு எடுத்துக்குவேன். நான் சமுத்திரத்தின் ஆழத்தில் மற்றவர்களுடைய பாவங்களை போட கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. மற்றவர்களுடைய பாவம் உங்களுக்கு தெரிஞ்சு, ஐயோ அவங்க பாருங்களேன், அவங்க இந்த தப்பு பண்ணாங்கங்க, இந்த பாருங்க இவங்க பாருங்களேன், இவங்க இப்படி செஞ்சாங்கங்க, இவங்க இப்படி செஞ்சாங்கங்க, நான் பார்த்தேங்க, இவங்க இப்படி செஞ்சாங்க, எனக்கு தெரியுங்க. அப்படியா? நேராக போய் ஆண்டவர் சமுத்திரம், ஆண்டவரே அந்த பையன் இதை செஞ்சதை நான் பார்த்தேன் ஆண்டவரே, அந்த பையன் அந்த ரோட்டு முக்கில் இருந்து சிகரெட் குடிச்சிட்டு இருந்தான் ஆண்டவரே, நான் பார்த்தேன் ஆண்டவரே, அதை சமுத்திரத்தின் ஆழத்தில் நான் போடுறேன் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த புள்ள ஆண்டவரே அங்கே நின்று யார்கிட்டயே ஒரு பையனை பேசிகிட்டு இருந்துச்சு ஆண்டவரே, அதை நான் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுறேன். இனி நான் என் ஜீவனுள்ள வரைக்கும் அதை நான் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. இதுதான் பரிசுத்தம். பரிசுத்தம்னா எது? பரிசுத்தம் முக்காடு போடுறது பரிசுத்தம். அதெல்லாம் பக்தியின் அடையாளங்கள். முக்காடே போடாமல் கூட ஒருத்தர் பரலோகம் போயிடலாம். முக்காடு போடுறது பரிசுத்தம். அப்புறம் உடையில் பரிசுத்தம், கை இவ்வளோ தூரம் வச்சு ப்ளவுஸ் போடுறது பரிசுத்தம். இப்படி பரிசுத்தம் அப்படி. நான் சொல்கிறேன், முழங்கால் தெரிகிற அளவுக்கு கவுன் போட்டிருக்கிற பிள்ளை கூட பரலோகம் போயிடும். முழங்கால் தெரிகிற அளவுக்கு கவுன் போட்டிருக்கிற பிள்ளை கூட பரலோகம் போயிடும். ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிட்டு இப்படி பார்க்கறது போகாது. பரிசுத்தம்ன்றது ட்ரெஸ்ஸை வச்சு கிடையாது, மனசை வச்சு. மற்றவங்களுடைய காரியங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டோமா, உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? உண்மை உள்ளவர்களா. யோபுவை குறித்து ஆண்டவர் சாட்சி சொன்னார். உங்களை குறித்து சொல்லுவாரா? இன்னைக்கு காலையில் நான் சொன்னேன், சபானாவை குறித்து நான் சொன்னேன் அப்படின்னு. சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளை அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்படி இப்போ நம்ம பிள்ளைகளை குறித்து சொல்ல முடியுமா? நம்ம பிள்ளைங்கள நிறைய பேர் சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க தான், அவங்களெல்லாம் தெரியும். ஆனாலும் எந்த அளவுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோமா? சுவிசேஷம் அறிவித்தோம்னா பரிசுத்தமாக இருக்கிறோம்னு அர்த்தம். பாவம் இருந்துச்சுன்னா சத்தியம் சொல்ல முடியாது. பாவம் இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல முடியாது. பாவம் இருந்தால் கூட வேலை செய்கிறவங்களுக்கு கர்த்தரை காமிக்க முடியாது. எந்த அளவுக்கு நாம் பரிசுத்தமாக இருக்கிறோம்? முதலாவது சுவிசேஷம் அறிவிக்கிறோம் அப்படின்னா நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம். ரெண்டாவது மற்றவங்க பாவத்தை சமுத்திரத்துக்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம்னு அர்த்தம். உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் நம்மளை பற்றி சாட்சி சொல்லணும். ஆண்டவர் என்ன செய்யணும்? நம்மளை பற்றி சொல்லணும். உத்தமனும்
சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற இவனை போல பூமியிலே யாருமே இல்லை. உன்ன மாதிரி உலகத்திலே ஒருத்தருமே இல்லைன்னு இயேசு நம்மளை பார்த்து சொல்லணும். இந்த ரோட்டில் போகிறாங்க வரவேன் வரவெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லு நிறையா. உன்ன மாதிரி இந்த லவ் பண்ணுறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, உன்ன மாதிரி யாருமே இல்லைண்ணா, நாளைப்படி நரகம், அவங்களுக்கு பேர் நரகம். அந்த பொம்பளை பிள்ளைங்க சொல்லும் பையனை பார்த்து, உன்ன மாதிரி யாருமே இல்லைடா பேபி அப்படின்னு. உனக்கு பேர் என்னது? நரகம். உன்ன மாதிரி யாரும் இல்லை, என்ன மாதிரி. இயேசு சொல்கிறாருங்க உங்களை பார்த்து, உன்ன மாதிரி பூமியிலேயே யாருமே இல்லைன்னு உங்களை பார்த்து இயேசு சொல்ல முடியுமா? இந்த வார்த்தை மட்டும் இருதயத்துக்குள்ள போச்சுன்னா கண்ணீர் வரணும். என்னை பார்த்து சொல்ல முடியாதே ஆண்டவரேன்னு கதறி அழுகணும். அதுக்கு பேர் தான் எழுப்புதல். சொல்ல முடியுமா? நம்மளை நாமளே கேட்டு பார்ப்போம். இயேசுநாதர்கிட்ட பேய் போய் இப்போ நம்ம பேரை சொல்லி கேட்டுச்சு. இயேசுநாதர்கிட்ட பிசாசு போய் அபிஷேக்கு அப்படின்னு சொல்றான். அபிஷேகை பத்தி சொல்லுங்க ஆண்டவரேன்னா ஆண்டவர் சொல்லுவாரா? அபிஷேக் மாதிரி உலகத்துல ஒருத்தருமே நல்லவன் இல்லைன்னு சொல்லுவாரா? சொல்லுவாருன்னு உங்க மனசுல தோணுச்சுன்னா சந்தோஷப்படுங்க. சொல்லலைன்னா கதறி அழுங்க, ஆண்டவரே என்னை பார்த்து நீங்க சொல்லணும். அந்த ஒண்ணுதாங்க நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியமே. ஏங்க நல்லா படிக்கணும், பெரிய ஆளாகணும், வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணி, இது எல்லாத்த விட ஒரே ஒரு வார்த்தை இயேசுவோட வாயில இருந்து கேட்டுடணும். ஒன்ன மாதிரி யாருமே இல்லைன்னு அவர் சொல்றதை கேட்டுட்டோம்னா அப்புறம் தான் இந்த உலகத்தினுடைய பிறவி பயனே நம்மளுக்கு. சொல்லுவாருன்னு இருந்துச்சுன்னா சந்தோஷம். கண்டிப்பா சொல்ல மாட்டாருன்னு நம்ம மனசு சொல்லிச்சுன்னா சரி பண்ணிக்கணும். உங்க முன்னிலைமை பார்க்கிறோம், பின்னிலைமை என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்படும். ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு ஜெபித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். சங்கீதம் 126வது சங்கீதம் 6வது வசனம். உள்ள வரும்போது ஒருவேளை அழுதுகிட்டு வந்திருக்கலாம், விதைய கையில எடுத்துட்டு அழுதுட்டு வந்திருக்கலாம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போன்னு சொன்னீங்களே, என் குடும்பம் அப்படி இருக்குதே அப்படின்ற விதையை தூக்கிட்டு வந்திருக்கலாம். நீங்க உள்ள நுழையும் போது அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய்னு வார்த்தை சொல்லுதே, என் குடும்பத்தில் இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்குதே அப்படின்ட்டு உள்ள வந்திருக்கலாம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்னு சொன்னீங்களே, என் பிள்ளை இப்படி சாத்தானுடைய வழியில நடக்குதே அப்படின்ற விதையை சுமந்துட்டு வந்திருக்கலாம். என் தழும்புகளால் குணமானீர்கள்னு சொன்னீங்களே, வியாதியோடு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேனே அப்படின்ற விதையை கொண்டுட்டு வந்திருக்கலாம். நீங்க எந்த விதையை சுமந்துக்கிட்டு அழுதுகிட்டே வந்தீங்களோ, திரும்பி போகும்போது அறுத்த அரிகளை சுமந்து கம்பீரமா போவீங்க. அல்லேலூயா. கம்பீரமாய் இந்த இடத்தை விட்டு போக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த கம்பீரத்திற்கு, அழுகைக்கும் கம்பீரத்துக்கும் இடையில என்ன நடக்குது தெரியுமா? விதையை சுமந்து கொண்டு போகணும். அல்லேலூயா. அழுகதான். வியாதியினால அழுகிறேன், சரீரத்துல வேதனை அழுகிறேன், கடன் பிரச்சனை அழுகிறேன். ஆனா நான் எதை சுமந்துகிட்டு இருக்கேன்? விதையை சுமக்கிறேன். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய்ன்ற வார்த்தையை நான் சுமக்கிறேன். ஆனா கடன் பிரச்சனையோடு போயிட்டு இருக்கேன், சீக்கிரத்திலே மாறும். ஏன்னா நான் எதை சுமந்துகிட்டு இருக்கேன்? விதையை சுமந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைக்கு அந்த அழுகை என்னைக்குமே நிரந்தரம் இல்லை. விதையை சுமந்துகிட்டு நீங்க அழுகிறீங்களா? விதையை சுமந்துக்கிட்டு உங்க பிள்ளைகளுக்காக அழுகிறீங்களா? விதையை சுமந்துக்கிட்டு உங்க கணவனுக்காக அழுகிறீங்களா? விதையை சுமந்துக்கிட்டு உங்க வியாதிக்காக அழுகிறீங்களா? விதையை சுமந்துக்கிட்டு கடன் பிரச்சனைக்காக அழுகிறீங்களா? விதையை சுமந்துக்கிட்டு அழுகிறவங்க கம்பீரமாய் திரும்பி வருவாங்க. அல்லேலூயா. என்ன மாதிரியே நான் என்ன செய்வேனோ அதை செய்யணும்னு நினைக்கிறதுக்கு பேர் பரிசுத்தம். விதையை சுமந்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க அழுகிறாங்களா? அவங்கள்ட்ட சொல்லு, அந்த அழுகை சீக்கிரமா மாறும். ஆனா அந்த கண்ணீரின் பாதையில விதையை சுமக்கிறத விட்டுற வேணான்னு சொல்லு. எவ்வளவு சரீரத்துல பலவீனமோ, எவ்வளவு பொருளாதாரத்துல நெருக்கமோ, எவ்வளவு குடும்பத்துல பிரச்சனையோ, விதையை மட்டும் சுமந்துக்கங்க. விதையை கெட்டியா பிடிச்சுக்கங்க, தேவனுடைய வார்த்தையை பிடிச்சுக்கங்க. பிடிச்சுக்கிட்டு நீங்க அழுதீங்கன்னா உங்க அழுகை ஆனந்த கழிப்பாய் மாறும். விதையை கீழே போட்டாதீங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாம்.